صادقين. அவர்கள் சொல்கிறாங்க, யார்? காஃபிர்கள். மூமின்களை பார்த்து ஏளனமாக அல்லது ஒரு பெருமையோட ஏளனமாக கேட்குறாங்க, நீங்கள் சொல்கிறீங்க தானே இப்போ அல்லாஹ்வின் பக்கம் நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்க்கப்படுவோம் உண்டு, அது எப்போ? மத்தஹாதல் வாது, அந்த வாக்குறுதி எப்போ? நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் சொல்லுங்கள் எப்போன்னு. இப்போ அப்படி தானே ஒரு மனிதன், அதாவது அவனுக்கு ஒரு ஒன்று சரியாக படுது என்று சொல்லும் பொழுது அடுத்தது பிளண்ட் அவன் விளங்குவான். விளங்கி வச்சுட்டு அவனுடைய நம்பிக்கையின் மீது அவனுக்கு இருக்கிற அந்த ஜஹாலத், மடத்தனமான நம்பிக்கை என்ன செய்ய தூண்டும்னா அது ஏளனம் செய்ய தூண்டும். அப்போ காஃபிர்கள் பார்த்தாங்க, இதெல்லாம் நடக்குமா? இப்போ எங்களுக்கு இப்போ நாங்கள் சொல்லும், நீங்கள் மூத்தானா கபருக்குள்ள ஒன்று வைப்பாங்க, கேள்விகளை கேட்கப்படும் தான் நாங்கள் யாராவது மறுப்போமா? பயப்படுவோம், மறக்க மாட்டோம், பயப்படுவோம். அடே நான் எவ்வளோ நன்மை செய்யணும், நம்ம நன்மை செஞ்சே போதாது, இப்போ நாளைக்கு மௌத்தா போகிறோம்னு நமக்கு தெரிய வந்துடுச்சு. அப்படி தெரியாது. அப்படி தெரிஞ்சால் என்ன நடக்கும் சொல்லுங்க. பள்ளி விட்டு வெளியே போவீங்களா? கோல் பண்ணி சொல்லுவீங்க, நான் அன்னைக்கு பள்ளியில் தங்குறேன், ஒரு அனுமதி இருந்தால் பள்ளியில் தங்குறேன், இபாதத்தோடு இருக்கிறேன், சுஜூதிலே இருப்பேன், நான் நெத்திய தலையிலேருந்து எடுக்க மாட்டேன், சுஜூதிலேருந்து எடுக்க மாட்டேன், தலையை எடுக்க மாட்டேன், அப்படி சொல்லுவோம். அப்போ இது எங்களோட நம்பிக்கை. காஃபிர்களுக்கு இதெல்லாம் ஏளனம். பொதுவாக பாருங்கள், முஸ்லீம்கள்லேயும் அப்படி தானே. முஸ்லீம்கள் மூமின்களாக இருந்தால் கூட அவங்களோட அந்த ஈமான் இல்லைன்னு சொன்னால் ஹலால் ஹராம் எல்லாம் என்ன, தொழுகையெல்லாம் என்ன, தொழுதாலும் கஷ்டம் தான், தொழாட்டியும் கஷ்டம் தான், என்ன செய்ய? அப்போ தொழுகையால் கஷ்டம் நீங்கன்னு தான் நம்ம நினைக்கிறோமே தவிர அல்லாஹ்வோட அன்பு கிடைக்கணும் அதை பார்க்குறது இல்லை. அப்போ இது மூமின்களுக்கு மட்டும்தான் இது சாத்தியம். என்ன நடந்தாலும் பரவாயில்லை, நாங்கள் அல்லாஹ் வணங்குவோம், என்ன அல்லாஹ் சொல்ல நம்புவோம். யாருக்காவது சொர்க்கம் நரகம் என்பதில் சந்தேகமிக்குதா? சந்தேகமிக்குதா? இல்லை. அல்லாஹ் கேள்வி கணக்கு கேட்பான், சந்தேகமிக்குதா? இல்லை. அப்போ அவர்கள் وَيَقُولُونَ مَتَى هَذَا الْوَعْدُ إِن كُنتُمْ صَادِقِينَ. ஏன்னா அல்லாஹ் முன்னுக்கு என்ன சொன்னான்? قُلْ هُوَ الَّذِي ذَرَأَكُمْ فِي الْأَرْضِ وَإِلَيْهِ تُحْشَرُونَ. நீங்கள் பூமியில் பறந்து திரிந்து அங்கே எல்லா இடத்துலையும் பரவி போயிருக்கிறீங்க, ஆனால் ஒரு நாள் எல்லாம் ஒன்று சேர்க்கப்படுவீங்க. அப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா, وَيَقُولُونَ مَتَى هَذَا الْوَعْدُ إِن كُنتُمْ صَادِقِينَ. நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால், அப்போ நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் என்ன, நீங்கள் இருக்கிறதெல்லாம் பொய்யிலையும் நீங்கள் நினைக்கிறதெல்லாம் பொய், பேசுறதெல்லாம் பொய்னு மூமின்களை பார்த்து சொல்கிறாங்க, நினைக்கிறாங்க. நீங்கள் உண்மையாளராக இருந்தால் எப்போ அந்த கியாமத்து நாள் வரும் அதை நீங்கள் சொல்லுங்க ஆகும். இப்போ இன்றைக்கு அப்படி தான் நிறைய பேர், அல்லாவை காட்டுங்களேன், இல்லையே அல்லாஹ் என்னை காட்டுங்க ஆகும், அவனை நான் வணக்கம் செய்கிறேன், அல்லாஹ் ஒருத்தனே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அல்லாஹ் நினச்சி அவனை அழிச்சு போடுவான். ஆனால் அல்லாஹ் விட்டு வச்சிருக்கான். மனிதன் அவசரக்காரன், அல்லாஹ் அவசரக்காரன் இல்லை. மனிதன் அவசரக்காரன் தானே, அல்லாஹ் அவசரக்காரன் இல்லை. அப்போ எனவே அப்போ அவன் கேட்குறான், அவங்க கேட்குறாங்க, நம்பிக்கையாளர் மூமின்களை நோக்கி, நீங்கள் உண்மை சொல்கிறவங்களாக இருந்தால் நீங்கள் இந்த வாக்குறுதி, இந்த வாதுனா இந்த இடத்துல வந்து வாக்குறுதின்னா அந்த மர்மையை பற்றி உள்ள வாக்குறுதி எப்போன்னு சொல்லுங்கள். யாருக்கா சொல்லலுமா? ஈமானோட சம்மந்தப்படுற விஷயங்கள், இல்முல் கைபோட சம்மந்தப்படுற விஷயங்கள், இதெல்லாமே வந்து யாரும் அறிய முடியாது. 5 விஷயங்கள் அல்லாஹ் தவிர வேறு யாருக்குமே தெரியாது. அதில் உண்டு, இன்னல்லாஹ இன்தஹு இல்முஸ் ஸாஅ வ யுனஸ்ஸிலுல் கைஸ் வ யஅலமு மா ஃபில் அர்ஹாம் வ மா தத்ரி நஃப்ஸும் மாதா தக்ஸிபு கதா வ மா தத்ரி நஃப்ஸும் பிஅய்யி அர்தின் தமூத். 5 விஷயமும் யாருக்குமே தெரியாது, அல்லாஹ்க்கு மட்டும்தான் தெரியும். இல்முஸ் ஸாஅ, மறுமை பற்றி உள்ள அறிவு. வயுனஸ்ஸிலுல் கைஸ், எப்போ மழை பெய்யும் என்பது. நல்ல மேகம் கருக்கும், அப்படியே கலைஞ்சு போயிடும், நாங்கள் மழை பெய்யும் நினைப்போம், அப்படி தானே? அல்லாஹ் நாடினால். ஆனால் மனிதன் சில பொழுது அடையாளங்களை வச்சு கணிக்கலாம், ஆனால் நடக்குமா நடக்காது அல்லாஹ்வோட கையில் தான் நிற்கி. நல்லதா? வயுனஸ்ஸிலுல் கைஸ், சில வானிலை அறிக்கைலாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் சும்மா கணிப்பு தானே. அது எல்லாமே 50க்கு 50 மாதிரி தான், எல்லாமே பெய்யலாம், பெய்யாமல் இருக்கலாம், பெய்யக்கூடும், எல்லாம் அப்படி தானே. அப்போ யுனஸ்ஸிலுல் கைஸ் வ யஅலமு மா ஃபில் அர்ஹாம், தாயினுடைய கருவறைக்குள் இருப்பது மா, அதாவது சில பொழுது ஸ்கேன் பண்ணுவாங்க, இதெல்லாமே கணிப்பு தான். ஆனாலும் அது உயிர்
அந்த தோற்றம் வந்த பின்னால் மண் ஆகிரும். மண்டா அந்த உயிர் கொடுக்கப்பட்டு தோற்றம் வந்த பின்னால் மண் ஆகிரும். மண்ணுண்டா இங்கே அல்லாஹ் மான்னு சொல்கிறான். கருவறைக்குள்ள இந்திரிய துளி இருக்கும்பொழுது யாருக்கும் சொல்ல இயலாது. மாண்டா மா என்பது இப்போ மண்ணுன்னு சொன்னால் யார் உயர்தினைக்கு சொல்லுவோம் இப்போ இலக்கண சட்டத்தில். அதெல்லாம் இங்கே மண்ணுன்னு சொல்லலை, மான்னு தான் சொல்கிறான். அதான் அப்போ ஒரு வேளை இவங்க அப்படி 100% சரியாக தானே சொல்கிறாங்க அப்படின்றா கூட இந்த இடத்துல அல்லாஹ் வந்து ஒய அலமு மன்ஃபில் அர்ஹாம்னு சொல்லல, ஒய அலம் மா ஃபில் அர்ஹாம். அதுக்கு முன்னால் இப்போ ஒரு பிள்ளை உண்டாகி ஒரு கிழமை 2 கிழமை 3 கிழமையில யாருக்கு சொல்லலும் அது எப்படி வரும், அதனுடைய எதிர்காலம் எப்படி, அல்லாஹ் கொஞ்சம் உருவத்தை அமைச்சிக்க போகிறோம் கெஸ்ஸிங்கில் சொல்லலாம். அல்லதா அப்போ சிலர் என்ன செய்வாங்க, ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க, 8 மாதம் ஆண் பிள்ளைன்னு காட்டும், பிறக்கும் பொம்பளை பிள்ளை. இது கூட தவறி வாரது தானே, ஆய்வில் உள்ள தவறு தானே. அல்லாஹ் தீர்மானித்ததை யாராலும் மாற்ற இயலாது. அப்போ இது வந்து சும்மா ஒரு உதாரணத்துக்கு. அதையும் தாண்டி அல்லாஹ் தாலா இந்த மண் அந்த நீங்கள் யார். இப்போ இன்னொன்று மாஹாதான்னு கேட்போம், இது மன்ஹாதான்னு கேட்கறதில்ல. மாஹாதாண்டா என்ன, இது ஃபோன்னு சொல்லுவோம், இது குரான்னு சொல்லுவோம். மாஹாதா இது என்ன, மாஹாது இது என்ன, மாஹாது இது என்னன்னு கேட்போம். மாஹாதா இது மா. மண் என்பது உயிர் உள்ளது. மன்ஹாதா இது யார், மன்ஹாதாண்டா உயிர் உள்ளது. அப்போ எனவே அல்லாஹ் இங்கே வயாலமாஃபில் உயிர் ஊதப்படுறதுக்கு முன்னால் கருவறைக்கு வந்த உடனே இருக்கிற தோற்றம் இதை யார் அமைச்சது, அந்த அலகாங்கிற பகுதியில் இருக்கும்பொழுது யார் கண்டுபிடிப்பார், யார் சொல்லுவார். நுத்துஃபாவாக இருக்கும்போது யாருக்கு சொல்லும், அது அல்லாஹ் உருவமைச்சுக்க பின்னால் ஏதோ மனிதன் தொழில்நுட்பத்தினால ஆய்வு செஞ்சு ஓரளவு சரியாக கணிக்க முடிந்தாலும் ஆரம்பத்திலே சொல்ல முடியாது. அதுதான் அல்லாஹ் தெளிவாக சொல்லுவோம், வயாலமு மாஃபில் அர்ஹாம். மன்னு சொல்ல இல்லை. இன்னல்லாஹ் இன்தஹு ஸா வ யுனஸிலுல் கைஸ் வ யஅலமு மா ஃபில் அர்ஹாம் வ மா தத்ரி நஃப்ஸும் மாதா தக்ஸிபு கதா. அடுத்த நொடி அடுத்த நிமிஷம் நீங்கள் என்ன செய்வீங்கன்னு யாருக்குமே தெரியாது. கதான்னு அடுத்த நாளைக்குன்னு சொன்னால் அடுத்த நொடியெல்லாம் எங்களுக்கு நாளை தான். அடுத்த நொடி 6 மணிக்கு உயிரோடு தான் இருப்பேன், 7 மணிக்கு உயிரோடு தான் இருப்பேன், நாளைக்கு நான் உயிரோடு தான் எழும்புவேன்னு யாருக்கும் சொல்லலுமா? சொல்லலாது. அதே மாதிரி ஒமா தத்ரி நஃப்ஸும் பிஅய்யி தமூத். எந்த ஆன்மா எந்த இடத்துல எந்த பூமியில் எப்போ எங்கே மரணிக்கும்னு தெரியாது. யாருக்கா சொல்லணுமா? இவர் 4 வருஷம் தான் வாழ்வான்னு சொல்லுவார் டாக்டர். அந்த 4 வருஷத்தை தாண்டி அவர் 5ஆவது வருஷம் வாழ்ந்துட்டு இருப்பார், டாக்டர் மூத்தா போயிடுவார். சொன்ன டாக்டர் மூத்தா போயிடுவார், ஹார்ட் அட்டாக்ல அது ஏதாவது ஆக்சிடென்ட்டில் அவர் மூத்தா போயிடுவார். ஆனால் சொல்லப்பட்டவர் இன்னும் 4 வருஷத்தில் மூத்தா போயிடுவான்னு சொல்லுவார், 40 வருஷம் வாழ்வார். அல்லாஹ்வோட கையில் தான் இருக்குது, யாருக்குமே சொல்ல முடியாது. ஒமா தத்ரி நஃப்ஸும். அப்போ அல்லாஹ் தஆலா தெளிவாக சொல்றான், இன்னல்லாஹ் இன்தஹு ஸா வ யுனஸிலுல் கைஸ் வ யஅலமு மா ஃபில் அர்ஹாம் வ மா தத்ரி நஃப்ஸும் மா தக்ஸிபு கதா வ மா தத்ரி நஃப்ஸும் பிஅய்யி அர்தின் தமூத். அப்போ எனவே இப்போ உங்கள்கிட்ட கேட்குறாங்க, அல்லாஹ்வே தெளிவாக சொல்லிட்டேன், நான் இது யாருக்கும் சொல்ல இல்லை, நான் யாருக்குமே சொல்ல. எனவே நபியை நீங்கள் சொல்லுங்க, குல் இன்னமல் இல்மு இன்தல்லாஹ் வ இன்னமா அன நதீரும் முபீன். குல் நபியை சொல்லுங்க, இன்னமல் இல்மு இன்தல்லாஹ். அதை பற்றி அறிவு அல்லாஹ் இடத்துல இருக்கு. அதை பற்றி உள்ள அறிவு விளைஞ்சா அது அல்லாஹ் இடத்திலே இருக்கிறது. நான் யாரு? வ இன்னமா அன, நான் நதீரும் முபீன். நதீர்னா யாரு? எச்சரிக்கை செய்யக்கூடியவன். அதாவது பகிரங்கமாக தெளிவாக பகிரங்கமாக எச்சரிக்கை செய்யக்கூடிய. நான் தெளிவாக சொல்லிடுவேன், பகிரங்கமாக சொல்லிடுவேன், இதான். ஆனால் எந்த அறிவெல்லாம் அல்லாஹ் இடத்துல இருக்குது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் எது அறிவிக்க இல்லையோ அதை அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. இன்றைக்கு நாம் சில பொழுது சிலர் ரசூலா நேசிக்கிறன்ற பேரில் வழி தவறி போகிறாங்க. ரசூலா எங்களோட பாவத்தை மன்னிப்பாங்க, ரசூலாக்கு அது தெரியும், ரசூலாக்கு இது தெரியும். இவங்க சொல்லுவாங்க என்ன எனக்கு தெரியாது. குல் இன்னமல் இல்மு இன்தல்லாஹ் வ இன்னமா அன நதீரும் முபீன். மறுமை பற்றியுள்ள அறிவு யார்கிட்ட இருக்குது? அல்லாஹ்க்கு மட்டும் தான் தெரியும். ரசூல்லாக்கு அல்லாஹ் தஆலா அடையாளத்தை சொல்லிக் கொடு. அடையாளத்தை ரசூல்லா சொன்னாங்க. இப்போ தான் கியாமத்து நாள் வரணும் யாருக்கா சொல்லலுமா? இன்றைக்கி இது அக்கீதாவுக்கு மாற்றமா? நீங்கள் பாருங்கள், 2025 இது நடக்கும், 2028 இது நடக்கும், அது சும்மா சொல்கிறது. சில மோமின்கள் நம்புகிறாங்க. 2040 இப்படி பெரிய போர் வரும், 2045 தஜ்ஜால் வருவான். மௌலைமாரும் சில தலைப்புகளை பார்த்தால் அப்படி தான் போடுறாங்க, அல்லாஹ் பாதுகாக்கும். அல்லது ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்தால் கியாமத்து நாளின் பெரிய அடையாளம் வந்து விட்டது. யார் சொல்லியிருந்தா உங்களுக்கு? இதுதான் இதுக்கு வந்து ரசூலா சொன்னாங்களா? இப்போ ரசூலா சில அடையாளங்களை சொல்லுவாங்க, இந்த அடையாளம் தான் அது நம்ம எப்படி கண்டுபிடிச்சோம்?
அல்லது எல்லா அறிஞர்களையும் ஏற்றுக்கொண்டு தெளிவாக ஏதாண்டு ஒரு ஒப்புக்கொள்கிறாங்கன்னா நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். இவர் யூடியூப்பில் பேசுகிறதுக்காக வேண்டி அல்லது இவருக்கு தெரிஞ்ச விஷயத்தை ஒப்பிட்டு பேசுகிறதுனால கியாமத்து நாள் ஆயிராது. எங்கேயாவது நெருப்பெரிஞ்சா பார்த்தீங்களா கியாமத்து நாள் அடையாளம், எங்கேயாவது புல் முளைச்சா பார்த்தீங்களா கியாமத்து நாள் அடையாளம். அப்போ இதெல்லாம் ஒரு நம்பிக்கை, அதாவது அக்கீதாவுக்கு மாற்றமான பேச்சுக்கள். பாருங்க ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, கொல் இன்னமில் இல்மு இந்தல்லாஹ். கியாமத்து நாள் எப்போ கொஞ்சம் எனக்கு நாளாட்ட கேட்டு சொல்ல இல்லை, அல்லாஹ் அறிவித்து தந்தது மட்டும்தான் எனக்கு தெரியும். அப்போ இதை நீங்கள் கேட்டால் எங்களுக்கு சில விஷயங்களை கேட்கும் பொழுது எங்களுக்கு தெரியாது, அல்லாஹ் அறிஞ்சவன் சொல்றதுல எங்களுக்கு வெட்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாத்துக்கும் காரணங்கள் சொல்லி எல்லாத்துக்குமே மறுப்பு சொல்லி எல்லாத்துக்கும் விளக்கம் சொல்ல போனால் அது ரசூலுல்லாஹ்வோட செய்ய இல்லை. நேரடியாக வஹி வந்துக்கிட்டு அவங்க பேசுறதெல்லாம் வஹி. வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா. அவங்க என்ன சொல்றாங்க, குல் நபியே சொல்லுங்க, இன்னமல் இல்மு இந்தல்லாஹ். அல்லாஹ் சொல்ல இது ஒரு பயிற்சி, தர்பியா. குல் இன்னமல் இல்மு இந்தல்லாஹ். அல்லாஹ்விடத்தில் அந்த அறிவு இருக்குது. நான் உங்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறேன், பகிரங்கமாக நான் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறேன். வ இன்னமா அன நதீரும் முபீன். இப்போ அல்லாஹ் தஆலா சொல்ல பாருங்க 27வது வசனத்தில், فَلَمَّا رَأَوْهُ زُلْفَةً سِيئَتْ وُجُوهُ الَّذِينَ كَفَرُوا وَقِيلَ هَذَا الَّذِي كُنْتُمْ بِهِ تَدَّعُونَ. فَلَمَّا رَأَوْهُ زُلْفَةً. இப்போ அவங்க யாரெல்லாம் பொய்ப்பித்து மறுத்து கொண்டிருந்தாங்களோ, இப்போ அல்லாஹ்வின் பக்கம் எழுப்பாட்டப்படுவீர்கள், கொண்டு சேர்க்கப்படுவீர்கள் என்று சொன்னதை அவங்க ஏளனமாக கேட்டாங்க. வயக்கூல் மத்தா ஹாதல் வாதியின் குந்தும் சாதிக்கேன்னு. இப்போ இந்த மனிதர்கள் ஃபலம்மா ரஅவுஹு, எப்பொழுது அவர்கள் பார்ப்பார்களோ, ஜுல்ஃபத்தன் அல்லாஹ்வுடைய அதாபை அல்லது கியாமத்தினாலே, ரெண்டு மாதிரி வருது விளக்கங்கள். சில அறிஞர்கள் தஃப்சீருடைய அறிஞர்கள் சில அறிஞர்கள் சொல்லும் பொழுது கியாமத்னு சொல்லுவாங்க, சில அறிஞர்கள் அதாப்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே இப்போ கியாமத்துக்கு பின்னால் வர அதாப்னு சில அறிஞர்கள் தஃப்சீருடைய ஆசிரியர்கள் பேசியிருக்கிறாங்க. இமாம் இப்னு கசீர், மாதிரி இமாம் குர்துபி, இவங்களெல்லாம் எடுத்து பார்த்தா அதாவது அதாபுன்னும் சொல்லப்பட்டிருக்குது, அதே மாதிரி கியாமத் நாள். ஃபலம்மா ரஅவு ஸுல்ஃபா, நெருக்கமாக வருவதை அல்லது நெருக்கமாக இவங்க அந்த அதாபை பார்க்கிற பொழுது, ஃபலம்மா ரஅவுஹு ஸுல்ஃபத்தன், மிக நெருக்கமாக அவங்க பார்க்கிற பொழுது, சீஅத் உஜூஹுல் லதீன கஃபரு, நிராகரித்தவர்களுடைய முகங்கள் அப்படியே கருகிவிடும், கெட்டுவிடும். பல மாதிரி வரும். சீயத்துனா அந்த இடத்துல கருகிவிடும், கெட்டுவிடும். அது மாதிரி முகத்தில் பயம் அச்சம் தெரியும். இல்லைதா? பல அர்த்தங்கள் இதுக்கு. அதே மாதிரி வேதனையால் கெட்டுவிடும், பேதலித்து விடும், அந்த மாதிரி கருத்தையும் சில அறிஞர்கள் சொல்றாங்க. சீஅத் உஜூஹுண்டா என்ன? வஜ்ஹுண்டா முகம், உஜூஹுண்டா முகங்கள். ஃபலம்மா ரஅவுஹு ரஅவுஹு அவர்கள் அதை பார்த்தால் அந்த அதாப, ஸுல்ஃபத்தன் மிக நெருக்கமாக. இப்ப காஃபிர்களுடைய முகங்கள் சீஅத் உஜூஹுல் லதீன கஃபரு, இப்ப அவங்களுக்கு சொல்லப்படும் வகீல ஹாதல் லதீ குந்தும் பிஹி தத்தஊன். நீங்க எப்பொழுது வரும் கேட்டுக்கிட்டே இருந்தீங்களே, அந்த வேதனை இதுதான் என்று அவர்களுக்கு கூறப்படும். சரியா? வகீல சொல்லப்படும், ஹாதல்லதி குந்தும்பி தத்தஊன், எப்பொழுது வரும் என்று நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது இதுதான் என்று கீழ சொல்லப்படும். ஹாதல்லதி இதுதான் என்ன, குந்தும்பிஹி தத்தஊன், நீங்க எப்பொழுது வரும் என்று கேட்டுக்கிட்டு இருந்தீங்களே அது இதுதான் என்று சொல்லப்படும். அப்ப அதாபும் உண்டு, கியாமத்தினால் ரெண்டு வகையான கருத்தும் இருக்குது. அப்ப ஒரு மனிதன் பொதுவாகவே யாராயிருந்தாலும் அந்த அந்த மர்மையினுடைய காட்சியை பார்க்கிற பொழுது அவனால் அதை சகிக்க முடியாது. அதனால்தான் இத ஸமாஉன் ஃபதரத் வைதல் கவாகிபுன் தஸரத் வைதல் பிஹாரு ஃபுஜ்ஜிரத் வைதல் குபூரு புஅஸிரத்
இத ஷம்சு குவ்விரத். அல்லாஹ் எவ்வளோ அழகாக சொல்கிறான். அழகாண்டா அந்த வசனங்கள். ஆனால் நடக்கிற காரியங்கள், நட்சத்திரங்கள் உதிர்ந்து பூமி, அதாவது கடல்கள் எல்லாம் கொந்தளிக்கிற நேரம், நெருப்பா பத்துற நேரம் எப்படியும் யகூலுல் இன்சான் சூரா அல் கியாமா எடுத்து பாருங்க. யகூலுல் இன்சான் யௌமஇதின் ஐனல் மஃபர் கல்லா லா வஸர். அவன் எங்க ஐனல் மஃபர், எங்க ஓடுறது நினைப்பான். இங்கால பூமி இதா ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா, பூமி அசைக்கப்படும். வஅக்ரஜத்தில் அர்து அஸ்காலஹா, சுமைகள் அப்படியே உள்ளே இருக்கிற எல்லாத்தையும் வெளியே அப்படியே தள்ளிவிடும். வகாலல் இன்சானு மாலஹா, பூமிக்கு என்ன நடந்து விட்டது என்று மனிதன் கேட்பான். யௌமஇதின் துஹத்திஸு அக்பாரஹா, பூமி அவனோட பேசும், செய்தி அறிவிக்கும். இப்போ பூமிக்கு இப்படி நடக்கும். இப்போ கடலை நோக்கி போவான். கடல் நோக்கி போனால் கடல் எல்லாம் அப்படியே எரிந்து கொண்டிருக்கும். இங்கால பூமியிலே இப்படி அதிர்ச்சி, லேச அதிர்ச்சி ஏற்பட்டாலே மனுஷனால தாங்க இயலாது. இப்போ பூமியை அல்லாஹ் அசைச்சிட்டான்டா, அப்படியே பூமியில் இருக்கிற சுமைகள்லாம் வெளியே வந்த உடனே மனிதன் அப்படியே திணறி தடமாறி போய் அப்படியே கேட்பான், மாலஹா, இதற்கு என்ன நடந்து விட்டது? இப்போ கடலை பார்ப்பான், கடல் நோக்கி கடல் எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. வானத்தை பார்ப்பான், இத ஸமாஉன் ஷக்கத், வானம் பிளந்துருது. அது மாதிரி இத ஸமாஉன் ஃபதரத், வானம் வெடிச்சு போன எப்படி? சாதாரண ஒரு ஃப்ளைட் ஃபாஸ்ட்டாக அல்லது ஒரு ஜெட் போனாலே சவுண்டை கேட்க இயலாது. இப்போ வானம் அப்படியே வெடித்து போன எப்படி யோசிப்பாரு. அப்போ எனவே அல்லாஹ் சொல்கிறான், இதெல்லாம் பார்த்தா இப்போ எங்களுக்கு நாங்கள் இதை அடிக்கடி கேட்குறோம், நாங்கள் எதிர்பார்த்து எங்களுக்கு விளங்கும் இப்படியெல்லாம் நடக்கும்ண்டு. இதை காஃபிர் ஒன்றுமே தெரியாத ஒருத்தன் திடீர்னு வானம் வெடிச்சா எப்படி அவனால் ஏற்றுக்கொள்ளையுமா? ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னு ஒரு மனிதனுக்கு தெரிஞ்சாலாவது அவன் என்ன செய்வான், அதில் இருக்கிற 100 இதில் ஒரு 70-80 தான் அது பெருசாக வழங்கும் அந்த கொடுமை, அதை பார்த்த பெரியதா. ஆனால் உதாரணத்துக்கு சொல்கிறேன், எல்லாருக்குமே ஒரு அமளி துமளியாக தான் இருக்கும். ஆனால் ஒருவனுக்கு ஒன்றுமே தெரியாது, திடீர்னு இது நடக்கிறது என்றால் எப்படி இருக்கும்? அதுதான் நல்லா சொன்ன, ஃபலம்மா ரஅவுஹு ஸுல்ஃபத்தன் ஸீஅத் உஜூஹுல் லதீன கஃபரு வகீல ஹாதல் லதீ குன்தும் பி தத்தஊன். இப்போ இது அதாவை பார்த்தா எப்படி? திடீர்னு காற்று வருது, அப்படி எல்லா மனிதனையும் அழிச்சிட்டு போகுது, அழித்து விட்டது. அதே மாதிரி ஒரு பெரிய சப்தத்தால் அழிக்கப்பட்டாங்களா இல்லையா? எந்த சமூகம் அழிக்கப்பட்டாங்க சத்தத்தால்? ஆத சமூதா? சூரா அல் ஹாக்கா எடுத்து பாருங்க. ஆது வர்க்கம் காற்றை கொண்டு அழிக்கப்பட்டார்கள், சமூது வர்க்கம் சத்தத்தை கொண்டு அழிக்கப்பட்டார்கள். என்ன சூரா அல் ஹாக்கா சொல்றானே. அப்போ எனவே எவ்வளோ பெரிய பலசாலிகள் பாருங்க. சூரா அல் ஹாக்கா எடுங்க. அதாவது 69 அத்தியாயம் 5ஆம் வசனத்தில் எல்லாம் சொல்றான், சமூத் மக்கள் பெரும் சப்தத்தை கொண்டு அழிக்கப்பட்டனர். ஃபஅம்மா ஸமூது ஃபஉஹ்லிகு பித்தாகியா வஅம்மா ஆது ஃபஉஹ்லிகு பிரீஹின் ஸர்ஸரின் ஆதியா. ஆத் சமூகம் விரைந்து இறைந்து செல்லும் புயல் காற்றை கொண்டு அழிக்கப்பட்டார்கள். பாருங்க, சப்தத்தை கொண்டு பெரிய பலம் வாய்ந்த சமூகத்தால் அழிச்சிருக்கிறான்டா. சப்தம் எப்படி பயங்கரமானது! சப்தம் ஒரு அளவுக்கு ஒரு எல்லையை தாண்டின சப்தத்தை எங்களால் ஏற்றுக்கொள்ளலாம். எங்களோட உயிரோடு இருந்து கேட்கல. அது அல்லாஹ் அழிச்சிட்டானே. ஃபஅம்மா ஸமூது ஃபஉஹ்லிகு பித்தாகியா, பெரும் சக்தி வாய்ந்தவர்கள், பெரும் சக்தி வாய்ந்தவர்கள். அப்படி இருந்தும் அல்லாஹு தாலா எப்படி அவங்க என்ன கஅன்னஹும் அஜாஸு நக்லின் ஹாவியா, பிடுங்கி வீசப்பட்ட ஈச்சமர குத்திகளை போன்று இருந்தார்கள். அவங்க அப்படி பலசாலிகளாக இருந்தாங்க. ஆனாலும் அல்லாஹு தாலா அவர்களை அழித்து காட்டினான். சப்தம் அப்படிதான். காற்று அதிகமாகிட்டா, காற்று வேகமாக அடிக்க ஆரம்பித்தாலும் மனிதன் வாழ இயலாது. எத்தனை காத்தால் அழிக்கப்பட்டது அல்லாஹ் ஒரு படிப்பினையாக சொல்கிறான். காத்தால் அழிக்கப்பட்டார்கள், அதே மாதிரி சப்தத்தால் அழிக்கப்பட்டார்கள். இப்போ அதை அல்லாஹு தாலா முன்னால் வாழ்ந்த சமூகத்துக்கு இப்படி ஒரு தண்டனை அல்லாஹ் கொடுத்தான், அதாப கொடுத்தான். இதையே அல்லாஹு தாலா மனிதர்களுக்கு காஃபிர்களுக்கு கொடுக்கிற பொழுது ஸீஅத் உஜூஹுல் லதீன கஃபரு, அது கியாமத்தினாலுடைய அந்த அடையாளம், அந்த நிகழ்வுகளாக இருக்கலாம்,
அல்லது அதாபாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அதை பார்க்கிற பொழுது அவர்களுடைய முகங்கள் துஜு உள்ளதின கஃபரோ, இப்போ அவங்களோட முகங்கள்லாம் கருகி போய் அப்படி அசிங்கமாகி வாடி பயத்தால் அப்படி இருக்கிற நேரம் இப்போ சொல்லப்படும் உஜு உள்ளதின கஃபரோ வக்கீல, மேலும் சொல்லப்படும் எப்படி ஹாதல்லதி குந்தும்பி தத்தஊன். சரியா? வக்கீல ஹாதல்லதி குந்தும்பிஹி தத்தஊன். நீங்கள் கேட்டுக்கிட்டே வந்துட்டு பாருங்க அப்படின்னு சொல்லப்படும். இது 27வது வசனம். قل أرأيتم إن أهلكني الله ومن معي أو رحمنا فمن يجير الكافرين من عذاب أليم. قل أرأيتم إن أهلكني الله ومن معي أو رحمنا فمن يجير الكافرين من عذاب أليم. நபியே சொல்லுங்க, அரஐத்தும் நீங்கள் கொஞ்சம் கவனிச்சு பாருங்க, சிந்திச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. இன் அஹ்லக்கனி அல்லாஹ் வமன் மஅய்ய, அல்லாஹ் என்ன அழிச்சிட்டால். நபியே சொல்லுங்க, நீங்கள் கொஞ்சம் பாருங்க, யோசிச்சு பாருங்க, சிந்திச்சு பாருங்க, கவனிச்சு பாருங்க. இன் அஹ்லக்கனி அல்லாஹ், என்னை அல்லாஹ் அழிச்சிட்டான்னு வைங்க. அதே மாதிரி வமன் மஅய்ய, என்னோட இருக்கிறவனே அல்லாஹ் அழிச்சிட்டான். சரியா? அழிச்சிட்டான்னு வைங்க. அல்லது அவ் ரஹிமனா, அல்லாஹ் எங்களுக்கு அருள் புரிஞ்சு இரக்கம் காட்டிட்டான்னு வைங்க. இது எங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் உள்ள ஒரு விஷயம். சரி, இப்போ அல்லாஹ் அழிச்சாலும் சரி, எங்களுக்கு ரஹ்மத் செஞ்சாலும் சரி, இது எங்களுக்கு அல்லாஹ்வுக்கும் உள்ள விஷயம். நாங்கள் அவங்களை நம்பி இருக்கிறோம். அல்லாஹ் எங்களை அழிச்சா அழிக்கட்டும், ரஹ்மத் செஞ்சா ரஹ்மத் செய்யட்டும். ஆனால் ஃபமை யுஜீருல் காஃபிரீன மின் அஸாபின் அலீம், காஃபிர்களை அவங்கள இந்த அதாப் நோவினைத்தார் அதாப்லேருந்து யாரால காப்பாற்ற முடியும்? எங்களை அல்லாஹ் எங்களை தண்டிக்கிறான், எங்கட அல்லாஹ் எங்களுக்கு இறங்க காட்டுறான். சரி, அது எங்களுக்கும் அல்லாஹ்வுள்ள விஷயம். சரியா? இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, காஃபிர்கள் அல்லாஹ்வை மறந்து வாழ்றவங்க, ஃபமை யுஜீருல் காஃபிரீன, யார் காப்பாற்றுவார் காஃபிர்களை மின் அஸாபின் அலீம், நோவினை தரும் வேதனையிலேருந்து யாரால காப்பாற்ற முடியும்? யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் அந்த மனிதர்கள்ட்ட நபியே நீங்க இதை விளங்கப்படுத்துங்க, சொல்லுங்க என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்றான். ரைட், பாருங்க. இன் அஹ்லக்கனி அல்லாஹ், அஹ்லக்கனா என்ன? அழிக்கிறது. அஹ்லக்கனா அழிக்கிறது. அஹ்லக்க நீ அல்லாஹ், என்னை. ஒமன், மேலும் ஒமன் மஅய்ய, மேலும் என்னோடு யாரெல்லாம் இருக்கிறார்களோ. மஅண்டா என்ன? உடன். இன்ன மஅய்ய ரப்பி, என்னோடு என்னுடைய ரப் இருக்கிறான். சயஹ்தீன், அவன் வழிகாட்டுவான், நேர் வழிகாட்டுவான். இன்னல்லாஹ மஅனா லா தஹஸன், இன்னல்லாஹ மஅனா. மஅனாண்டா மஅய்யன்னா மஅய்ய என்னுடன், மஅனா எங்களுடன். இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ் எங்களுடன் இருக்கு. பன்மைக்கு இது ஒருமை, நாங்கள். அப்போ அல்லாஹ் கேட்குறான், அல்லாஹு தஆலா சொல்லும்படி சொல்கிறான், நபியே அரஐத்தும் இன் அஹ்லக்கனி அல்லாஹ், அந்த காஃபிர்களை பார்த்து அல்லாஹு தஆலா சொல்கிறான், இன் அஹ்லக்கனி அல்லாஹு வமன் மஅய்ய, எங்களோடு இருப்பவர்களையும் என்னையும் அல்லாஹ் அழிச்சு விட்டான்டா. அல்லது அவ் ரஹிமனா, ரஹிமல்லா, அல்லாஹ் எங்களுக்கு ரஹ்மத் செஞ்சா, வழக்கம் ரஹிமனா, அல்லாஹ் எங்களுக்கு அருள் செய்தாலும் அது எங்களுக்கும் அல்லாஹ்க்குள்ள விஷயம். ஆனா ஃபமன் யுஜீருல் காஃபிரீன, ஃபமன் யுஜீரு, யார் காப்பாற்றுவார்? அல் காஃபிரீன, காஃபிர்களை, மின் இருந்து, அஸாபின் அலீம், நோவினை தரக்கூடிய வேதனையிலிருந்து யார் காப்பாற்ற முடியும்? உங்களுக்கு அல்லாஹ் ஒன்றை தண்டிக்க நாடிட்டால் உங்களால் எப்படி அதிலிருந்து எப்படி உங்களை நீங்களே காப்பாற்றிக் கொள்வீங்க? உங்களை காப்பாற்றுறதுக்கு யார் இருக்கிறார்? உங்களுக்கு நோவினை தரக்கூடிய வேதனை உண்டுண்டு அல்லாஹ் தஆலா ஏற்பாடு செஞ்சிட்டான் என்றால் வேறு யாரால் அதை தடுக்க முடியும்? உங்களை யாரால் காப்பாற்ற முடியும்? அப்போ எனவே நபியே நீங்கள் எப்படி அவங்ககிட்ட கேளுங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அடுத்தது பாருங்க, குல் ஹுவர் ரஹ்மானு ஆமன்னா
آمنا به وعليه توكلنا فستعلمون من هو في ضلال مبين قل هو الرحمن آمنا به وعليه توكلنا فستعلمون من هو في ضلال مبين قل நபியே சொல்லுங்க هو الرحمن அந்த ரஹ்மான் அளவற்ற அருளாளன் அவன் ரஹ்மான். நபியே சொல்லுங்க அவன்தான் ரஹ்மான். குல் ஹுவர் ரஹ்மான். ரஹ்மான் அன்புடையவன், இரக்கமுடையவன், கருணையுடையவன், பாசமிக்கவன். அந்த ரஹ்மான் அவன்தான். ஆமன்னா பிஹி வாலை தவக்கல்னா. மூமின்கள்ல எப்பயுமே ரெண்டு அடிப்படை இருக்கு. எப்பயுமே வாழ்க்கையில் முஃமின்கள் இந்த ரெண்டு விஷயத்துலையும் உறுதியாக இருப்பாங்க. ஒன்று ஆமன்னா பிஹி, ரெண்டாவது வாலைஹி தவக்கல்னா. ஆமன்னா பிஹி ஈமான் கொள்வது ஒன்று, ரெண்டாவது அல்லாவை நம்புறது ஒன்று. அல்லாவை நம்பி அவனிடமே எல்லா காரியங்களையும் ஒப்படைத்து வாழ்றது ஒன்று. இந்த ரெண்டும் இருக்கு மூமின்கள்கிட்ட. தவக்கல் து அலல்லாங்கிறது என்ன? தவக்கல்னா தவக்கல் து தவக்கல்னா நான் தவக்கல் து தவக்கல்னா நாங்கள், அவ்வளோதா ரைட். ஆமன்னா பிஹி நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம், அவனை கொண்டு நாங்கள் விசுவாசித்து விட்டோம், நம்பிக்கை கொண்டு விட்டோம். வஅலைஹி அவன் மீது தவக்கல்னா நம்பிக்கை கொண்டு விட்டோம். நம்பிக்கைனா உள்ள அந்த நம்பிக்கை, ஈமான்ங்கிறது நம்பிக்கை, ஈமான் கொள்வது ஏற்றுக்கொள்வது. தவக்கல்னா அந்த நம்பிக்கையில் ஒரு செயல் வடிவமாக வரும். எப்படின்னா எங்களோட காரியங்கள் எல்லாத்தையும் அவன்கிட்ட நம்பி ஒப்படைச்சிட்டோம். அப்போ உமை யதவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்புஹ். இப்போ எல்லா இடத்துலையுமே நாங்கள் சொல்லுவோம் அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன். நாங்கள் சொல்லுவோம் அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன். ஹஸ்புன் அல்லாஹ் வ நிஅமல் வக்கீல், ஹஸ்புன் அல்லாஹ் வ நிஅமல் வக்கீல். இந்த கலிமா யார் சொன்னது? யார் சொன்னது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்புக்குள்ளே போடப்படுற நேரத்தில் கடைசியாக சொன்ன கலிமா இதுதான். புகாரில் வரும், செயல் புகாரில் கடைசியாக தான் சொன்னாங்க. தூக்கி போடப்படுற நேரம் ஹஸ்புன் அல்லாஹ் வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன் சொன்ன. அப்போ அல்லாஹ் இந்த திக்ர், இந்த கலிமா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தில் இந்த நம்பிக்கை தான் வாயால் வந்தது. நெருப்பையே அதனுடைய தன்மையை அல்லாஹ் மாற்றிட்டான். குல்னா யா நாரு கூனி பர்தன் வ ஸலாமன் அலா இப்ராஹீம். நீ இப்ராஹிமுக்கு சாந்தமானதாக குளிர்மையானதாக ஆகுன்னு சொல்லி நெருப்புக்கு நாங்கள் கட்டளை போட்டோம். நெருப்பு அப்படி மாறிட்டு அப்படிதானே. இதே வார்த்தையை தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சஹாபாக்களும், அதாவது முனாஃபிகள் சொன்னாங்க, அல்லதீன கால லஹுமுன் நாஸ் இன்னன் நாஸ கத் ஜமஅு லக்கும் ஃபக்ஷவுஹும் ஃபஸாதஹும் ஈமானா வ காலு ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல். அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன். அப்போ ஹம்ராவுல் அஸத், அதாவது உஹது யுத்தம் முடிஞ்சு சஹாபாக்கள்லாம் ஒரு இடத்துல இருக்கிற நேரம், இப்போ முனாஃபிகள் அவங்களோட இருந்துட்டு பயங்காட்டினாங்க. மக்கள் எல்லாம் உங்களுக்கு ஒன்று திரண்டு வராங்க, நீங்கள் ஒன்றும் இல்லாமல் இருக்கிறீங்க, அவங்க எல்லாம் உங்களை நோக்கி வராங்க, உங்களுக்கு எதிராக படையெடுத்து வராங்க, நீங்கள் அவங்கள பயப்படக்கூடாது, அஞ்சக்கூடாதுன்னு சொன்ன பொழுது மோமீன்களுக்கு ஃபஸாதஹும் ஈமானா, ஈமான் கூடிச்சு. அதில் இருந்து வந்த வார்த்தை தான் ஹஸ்புன் அல்லாஹ் வ நிஅமல் வக்கீல். அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன். அல்லாஹ் நாங்கள் காரியங்களை ஒப்படைச்சு அதை சரியாக நிறைவேற்றுவதில், அதை பாதுகாப்பதில் சிறந்த பாதுகாவலன் அல்லாஹ். ஹஸ்புன் அல்லாஹ் வ நிஅமல் வக்கீல் இப்படி சொன்னாங்க. இது நாங்கள் சொல்றது. அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன். அல்லாஹ் சொன்னா நான் இவனுக்கு போதுமானவன், நான் இவனுக்கு போதுமானவன் ஒரு ஆளுக்கு அல்லாஹ் சொல்வதாக இருந்தா யாருக்கு சொல்றான்? وَمَن يَتَوَكَّلْ عَلَى اللَّهِ فَهُوَ حَسْبُهُ. யார் அல்லாஹ் மீது தனது காரியங்களை ஒப்படைக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் போதுமானவன். அல்லாஹ்வே சொல்றான். நாங்கள் எங்களோட காரியங்களை அல்லாஹ்வை நம்பி எங்களோட காரியங்களை அல்லாஹ் இடத்துல ஒப்படைச்சு, யா அல்லாஹ் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, யா அல்லாஹ், யா அல்லாஹ் எனக்கு இந்த தேவை இருக்குது, யா அல்லாஹ், தவக்குல் வச்சு நீங்கள் அல்லாஹ்ட்ட நம்பிக்கை வச்சு உறுதியாக இருந்தீங்கண்டா
நீங்க எங்களுக்கு ஹஸ்புனல்லாஹ்னு சொல்லுவீங்களோ இல்லையோ, அல்லாஹ் சொல்றான் வமை யதவக்கல் அலல்லாஹ் ஃபஹுவ ஹஸ்புஹ், அவருக்கு அல்லாஹ் போதுமானது. அல்லாஹ் போதுமாகிவிட்டா வேற யார் வேணும் எங்களுக்கு? அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவனாக இருந்தால் எங்களுக்கு வேற யார் வேணும்? வேற யாரும் தேவையில்லை. அல்லாஹ்வோட உதவி இல்லாததான் நாங்கள் கஷ்டப்படுறோம். அல்லாஹ்வோட உதவி இல்லாதான் மனிதர்கள் அளவுக்கு அதிகமாக நம்புகிறோம். அல்லாஹ்வோட உதவி இல்லாததால தான் மனிதர்கள் நோக்கி போகிறோம். அல்லாஹ்வோட உதவியை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்றா, அல்லாஹ்வோட உதவி எங்களுக்கு இருக்கும் என்றா, அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன் என்று ஆகிவிட்டால் நம்மட உள்ளத்தில் ஒரு தெளிவு, ஒரு பார்வை, ஒரு சீரான ஒரு சிந்தனை, ஒரு பக்குவமான ஒரு நிலை வந்துடும். அதுதான் அல்லாஹ் சொல்றான். மோமின்களை பாருங்க, நபியை சொல்லுங்க, குல் ஹுவர் ரஹ்மான், குல் ஹுவர் ரஹ்மான். ஏன்? அவன் இறக்க முடியவன், எங்களுக்கு அநியாயம் செய்ய மாட்டான். இப்போ குல் ஹு அல்லாஹ், அந்த அந்த விடயத்தை விளங்கப்படுத்துறதுக்கு அல்லாஹ் எப்படி பயன்படுத்துகிறேன் பாருங்க. குல் ஹு அல்லாஹ் ஆமன்னா பிஹி வ அலைஹி தவக்கல்னான்னு சொல்லலாம். இப்போ அல்லாஹ் சொல்றது என்ன? ஹுவர் ரஹ்மான், நாங்கள் நம்பினோம், அவன் மீது தவக்குள் வச்சோம், அவன் இறக்க முடியவன், எங்களுக்கு அநியாயம் செய்ய மாட்டான், எங்களை காயப்படுத்த மாட்டான், எங்களுக்கு வேதனை செய்ய மாட்டான். நீங்க அல்லாஹ்வை மறுத்தனால உங்களை தண்டிக்கிறான். மேலே பாருங்க வசனங்களை, மேலே பாருங்க. ஃபமை யுஜீருல் காஃபிரீன மின் அதாபின் அலீம். இங்க அல்லாஹ் சொல்லான், இங்க சொல்லுங்க, குல் ஹுவர் ரஹ்மான், நாங்க அந்த ரஹ்மான ஈமான் கொண்டிருக்கிறோம், அவன் மீது எங்களோட காரியம் எல்லாம் ஒப்படைச்சிருக்கிறோம். எங்களுக்கு நோய் வரும், எங்களுக்கு பிரச்சனை வரும், ஆனால் அல்லாஹ் பொருந்தி கொள்ளும். ஏன்னா வ அலைஹி தவக்கல்னா, எங்களோட ரஹ்மான் எங்களுக்கு அநியாயம் செய்ய மாட்டான், எங்களோட ரஹ்மான் எங்களுக்கு அநியாயம் செய்ய மாட்டான். எங்களோட எல்லா நிலைகளையும், எல்லா சந்தர்ப்பங்களையும், எல்லா கட்டங்கள்லையும் அவன் எங்களுக்கு ரஹ்மத் செய்வான், எங்களுக்கு அன்பு காட்டுவான். ஏன்னா நாங்கள் முழுமையாக ஆமன்னா பிஹி வ அலைஹி தவக்கல்னா, அவன் மீதான் நாங்கள் எங்களோட காரியங்களை நாங்கள் முழுமையாக ஒப்படைத்திருக்கிறோம், தவக்குள் வைத்திருக்கிறோம், அவனையே நாங்கள் சார்ந்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்றோம். நீங்கள் நபியே சொல்லுங்க. இப்படி சொல்லி போட்டு அல்லாஹ் கேட்குறான். அல்லாஹ் தஆலா அடுத்ததாக சொல்கிறேன் பாருங்க. ஃபஸதஅலமூன மன் ஹுவ ஃபீ ضلالٍ முபீன். ஃபஸதஅலமூன, பகிரங்கமான வழிகேட்டில இருப்பவர்கள் யார் என்பதை மிக விரைவில் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். ஃபஸதஅலமூன மன் ஹுவ ஃபீ ضلالٍ முபீன். இப்போ அல்லாஹ் தஆலா சொல்கிறேன் பாருங்க, நாங்கள் எங்களோட ரஹ்மான் அவனை நாங்கள் நம்பி அவனிடத்து எங்களோட காரியங்களை ஒப்படைச்சு நாங்கள் வாழ்கிறோம். இப்போ இவங்களை பார்த்து காஃபிர்கள் என்ன சொல்லுவாங்க? நீங்கள் உண்மையாளராக இருந்தால் கியாமத்தினால சொல்லுங்கள், உண்மையாளராக இருந்தால் அல்லாஹ்க்கு இதை செய்ய சொல்லுங்கள், உண்மையாளராக இருந்தால் நீங்கள் அதை செய்ய சொல்லுங்கள். அப்போ அல்லாஹ் சொல்கிறான், நாங்கள் எங்களோட ரஹ்மானை நாங்கள் நம்பியிருக்கிறோம்னு அவங்க சொல்கிறாங்க. அப்படியே நீங்கள் சொல்லுங்கள், சொல்லி போடு. ஃபஸதஅலமூன மன் ஹுவ ஃபீ ضلالٍ முபீன், தெளிவான பகிரங்கமான வழிகேட்டில் யார் இருக்கிறார் என்பதை நீங்கள் வெகு சீக்கிரம் அறிந்து கொள்வீர்கள். உடனே அல்லாஹ் தஆலா எதையுமே உடனே அல்லாஹ் காட்ட மாட்டான், அல்லாஹ் நாடினாலே தவிர. பாருங்க, கல்லா சௌஃப தஅலமூன், சௌஃப வலதா, அப்போ சயஅலமூன், அவர்கள் அறிந்து கொள்வார்கள், பின்பு தெரிந்து கொள்வார்கள். அப்போ அல்லாஹ் தஆலா ஃபஸதஅலமூன, அந்த ஃபஸதஅலமூன சீக்கிரமாக அறிஞ்சு கொள்வீங்க. மன் ஹுவ ஃபீ ضلالٍ முபீன், கொஞ்சம் காலத்தை அல்லாஹ் கொடுக்குறான், கொஞ்சம் காலத்தை அல்லாஹ் தஆலா கொடுக்குறான். எனவே ஒரு மனிதனுடைய நம்பிக்கை ஈமான் சீராகிவிட்டால் அவன் அல்லாஹ் மீது நம்பிக்கை ஈமான் கொண்டு அவன் தவக்குலோடு வாழ ஆரம்பிப்பான். இது ஒரு அடிப்படை. அதுக்கு பிறகு அல்லாஹ் மீது தவக்குல் வைத்த மனிதன் யார் என்ன சொன்னாலும், யார் எப்படி ஏசினாலும், என்ன கேள்வி கேட்டாலும் அல்லாஹ் போதுமானவன், அல்லாஹ் செய்கிறதை செய்வான், நான் என்ற வழியில் போவேன், அதில் உறுதியாக இருப்பான். அது அடுத்தவங்களுடைய இழி சொற்களோ, ஏச்சுக்களோ, பேச்சுக்களோ, அடுத்தவர்களுடைய வார்த்தைகளோ இவனை ஒன்றும் செய்யாது. ஏண்டா ஃபஸதஅலமூன, உங்களுக்கு தெரிய வரும் மன் ஹுவ ஃபீ ضلالٍ முபீன், யார் வழிகட்டில் இருக்கிறாங்க, யார் தெளிவான வழிகட்டில் இருக்கிறாங்க என்பது கொஞ்சம் காலத்தில் தெரிய வரும். வெகு சீக்கிரமாக நீங்கள் விளங்கிக் கொள்வீங்க என்று அல்லாஹு தஆலா எங்களுக்கு இந்த வசனத்தினூடாக சொல்லி தருகிறான். ரைட், இப்போ பாருங்க, கடைசியாக இந்த அத்தியாயத்தினுடைய கடைசி வசனம் அல்லாஹு தஆலா ஒரு கேள்வியாக அல்லாஹு தஆலா கேட்டுவிட்டு முடிக்கிறான், சிந்திக்க வச்சுட்டு தான் நல்லா அந்த அத்தியாயத்தை முடிக்கிறான். இப்போ இவ்வளவு அல்லாஹ் தஆலா தெளிவுபடுத்தி போடு எங்களுக்கு. அல்லாஹு தஆலா எப்படி பாருங்க, அஃபமை யம்ஷி
முக்கிப்பன் அலா வஜி அஹ்தா அதில் இருந்து பாருங்க. அப்போ நேர்வழி வழிகேடு இதை பற்றி அல்லாஹ் தாலா சொல்லும் பொழுது எப்படி அல்லாஹ் எங்களுக்கு விளங்கப்படுத்திட்டு வாரான். அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை விளங்கப்படுத்த அதை ஏற்றுக்கொள்றவன் மூமின் நன்றி செலுத்துவான். நன்றி செலுத்தாம புறக்கணித்து வாழ்றவன் காஃபிர், அவன் ஏளனம் பண்ணுவான், அவனுக்கு அதாபு கிடைக்கும். நபியை சொல்லுங்க, எங்களை தண்டிப்பான், தண்டிக்க வைப்பான். ஆனால் உங்களை தண்டிச்சா காப்பாத்துறது யாரு? நாங்கள் நம்பி இருக்கிறோம். நீங்கள் பேசுறதே பேசுங்க, சொல்றதை சொல்லுங்க. ஆனால் நாங்கள் ரப்பின் மீது, எங்களோட ரஹ்மான் மீது நம்பிக்கையோடு இருக்கிறோம். எங்களை அவன் தண்டிக்க மாட்டான். ஆனால் யார் வழிகாட்டில் இருக்கிறதுன்னு எல்லாருக்குமே தெளிவாக தெரியும்னு அல்லாஹ் தாலா எங்களுக்கு அழகா சொல்லி போட்டு கடைசி அல்லாஹ் கேட்குறான், குல் அரஐத்தும் இன் அஸ்பஹ மாஉகும் கௌரா ஃபமன் யஅதீகும் பிமாஇன் மஈன். قل أرأيتم إن أصبح ماؤكم غورا فمن يأتيكم بماء معين. قل நபியே கூறுவீராக, நீங்கள் குடிக்கிற தண்ணீர் இருக்கு தானே, இது பூமிக்குள் அப்படியே வெகு ஆழத்தில் அப்படியே கீழால போய்விட்டால் வேறொரு பாய்ந்து செல்கிற அல்லது ஊற்றை அல்லது மேலால் வரக்கூடிய தண்ணீரை உங்களுக்கு கொண்டு வருபவன் யார் என்று நீங்கள் கவனித்தீரா? நீங்கள் கொஞ்சம் கவனித்து பாருங்க என்று நபியை நீங்கள் கூறுவீராக. இதில் இந்த கௌரா என்பதுக்கு பல கருத்துக்கள் இருக்குது. அதில் ஒன்று ஊற்று, அதே மாதிரி இந்த பொங்கி ஓடும் நீர், கௌரா பொங்கி ஓடும் நீர் என்ற கருத்தும் இருக்குது. இப்போ தண்ணீரை நீங்கள் பெற முடியாதவாறு அப்படியே அது இழுக்கப்பட்டு பூமிக்குள்ள அப்படி சென்று விட்டால் பொங்கி ஓடக்கூடிய நீரை, அதாவது ஊற்று நீரை, தண்ணீரை, பொங்கி வரக்கூடிய நீரை உங்களுக்கு கொண்டு வருவன் யார் என எங்களுக்கு தெரிவியுங்கள் என்று நபியை கூறுகிறார். அல்லாஹ் கேள்வியாக கேட்டு முடிக்கிறான். நீ சிந்திக்கிற, அதாவது காஃபிரா இருந்தாலும் நீ இதை சிந்திச்சு பாரு, மூமினா இருந்தாலும் சிந்திச்சு பாரு. வாழ்க்கையில் இந்த ஒரு விஷயம் மட்டும் போதும். ரைட், இப்போ நாங்கள் தண்ணி எங்களுக்கு கிடைக்குது. இப்போ கடலில் இருக்கிறதெல்லாம் உப்பு சுவை உள்ளதாக இருக்குது. இப்போ கீழே வரக்கூடிய இதை நம்ம தோன்றோம் அல்லது தண்ணி எடுக்கிறதுக்காக பல வழியில் முயற்சி செய்கிறோம். இப்போ நம்ம தோண்ட தண்ணியே இல்லாமல் அது கீழே போயிடுச்சுன்னா, பல்ல ஒரு கட்டத்தில் இப்படி செஞ்சிட்டான்னு வைங்க, குடிக்கிறதுக்கு தண்ணீரே இல்லாமல் செய்து விட்டால், எல்லா இடத்துலையுமே அல்ல அப்படி ஆக்கிட்டான், தண்ணியே இல்லாமல் ஆக்கிட்டான். யார் தண்ணியை கொண்டு வருவா? எப்படி நீங்கள் வாழுவீங்க? இந்த ஒரு தண்ணீரை மட்டும் நீங்கள் யோசிச்சு பாருங்க. அல்ல அதையும் கேட்குறது, நான் ஏற்கனவே சொன்னேன், அஃபராய்த்துல் மா அல்லதி தஷ்ரபூன், குடிக்கிற தண்ணீரை பாருங்க. நினைச்சா உங்களுக்கு தண்ணீர் வருது. அல்லாஹ் சொல்றான், அப்படியே அது கீழே நீங்கள் கிண்டுறீங்க, தண்ணியே இல்லாமல் ஆகிவிட்டது. அப்படின்னா வேற யார் உங்களுக்கு தண்ணியை கொண்டு தருவார்? வேற யாரால முடியும்? திரும்ப அப்படியே ஒரு பொங்கி ஓடுற தண்ணீரை ஊற்ற யாரால கொண்டு வர முடியும்? தண்ணியை இல்லாமல் ஆக்கிவிட்டால், குல் அரஐதும் இன் அஸ்பஹ மாஉகும் கௌரா, உங்களுடைய தண்ணீர், நீங்க குடிக்கிற தண்ணீர் அப்படியே கீழே போய் தண்ணீரை இல்லாமல் ஆகிவிட்டால் வேற யார் தண்ணீரை கொண்டு தருவார்? யாரால முடியும்? முழு உலகமும் சேர்ந்து, முழு விஞ்ஞானிகளும் சேர்ந்து, முழு தொழில்நுட்பமும் சேர்ந்து தண்ணீரை கொண்டு வர முடியாது, அல்லாஹ் நாடினாலே தவிர. அல்லாஹ் கேட்குறான், அல்லாஹ் சொல்ல தானே, நாங்கள் தண்ணீர் இறக்க இல்லை, நாங்கள் தண்ணீரை உங்களுக்கு தர இல்லைன்னா வேற யார் தருவாங்க? சாப்பாடு, குடிப்பு, அதே மாதிரி வேற எல்லாமே நீங்கள் அதை விடுங்க. அதாவது விடுங்கன்னா என்ன, இந்த இடத்துல இதை மட்டும் எடுத்து நீங்கள் யோசிச்சு பாருங்க. தண்ணி இல்லாமல் ஒரு மனுஷனால் வாழ இயலுமா? தண்ணி இல்லைன்னா ஒரு மனுஷனால் வாழ இயலுமா? முடியாது. அல்லாஹ் அப்படி தான் வச்சிருக்கிறான். அல்லாஹ் விதிவிலக்காக சிலரை வாழ வைப்பான், அது அல்லாஹ்வுடைய சக்தியோடு சம்மந்தப்பட்டது. ஆனால் தண்ணீரே இல்லாமல் ஒரு மனிதனுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணீரே இல்லாமல் போன உங்களோட பிள்ளைகளுடைய நிலை என்ன? உங்களுடைய வயது முதிர்ந்த பெற்றோர்களுடைய நிலை என்ன? உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய சமையல், உங்களுடைய உணவு, அதனுடைய நிலை என்ன? நல்லா நீங்கள் சாப்பிட்றீங்க, அப்படியே தொண்டையில் அடைச்சி போகுது, தண்ணி இல்லை, என்ன செய்வீங்க? சாப்பாட்டின் மூலமாக ஊத்தாயிருவீங்க. இப்போ தண்ணி சாப்பிட முடிஞ்சோடனே தண்ணி தான் வைக்கிது, குடிக்கிற தண்ணி இல்லை, என்ன செய்வீங்க? தண்ணியில் எப்படி சமைப்பீங்க? உப்பு, அதாவது கடல் தண்ணி எடுத்து சமைப்போமா?
கடல் தண்ணி எடுத்து கரை சமைக்குமா? இல்லை. அப்போ எனவே அல்லாஹு தாலா இந்த மதுரமான தண்ணீரை உங்களுக்கு கொண்டு வந்து தந்திருப்பது அல்லாஹுடைய அருள், அல்லாஹுடைய நிஅமத். மனிதன் சிந்திக்கணும். அப்போ எனவே அல்லாஹு தாலா கடைசியாக எங்களை சிந்திக்க தோணுகிறான். இதை கொண்டு வந்தவன் யார்? வானத்தை படைச்சு வச்சிருக்கிறான் ரஹ்மான். ரஹ்மான் அப்படியே விழுந்து எல்லாம் அழிச்சா, எல்லாம் பாவம் செய்கிறாங்கண்டா அப்படியே அழித்து விட்டான் என்றால் இந்த பூமியை அசையாமல் வச்சிருக்கிறது யார்? கடல்கள் வெளியே வராமல் அடக்கி வச்சிருக்கிறது யார்? வேகமாக அலை அடிக்குது, அதோட நிற்குது. ஏன் அந்த வேகத்துக்கு அப்படியே என்றைக்காவது உதாரணம் வைங்களேன், அலை அப்படியே அதே இடத்துலேயே அலை வந்து அடிக்குது. அதே வேகத்தில் பெரிய ராட்சச அலை வந்து அப்படியே ஊருக்குள்ளே வந்தால் ஒரே ஒரு முறை வந்ததிலே பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் அழிஞ்சு போனாங்க. லட்சக்கணக்கான மக்கள் அழிஞ்சு போனாங்க. அப்போ அதே ஒரு இடையில 2 நாளைக்கு ஒருக்கா 3 நாளைக்கு ஒருக்கா கடல் வெளியே வந்து விட்டால் நாங்கள் உயிர் வாழ்வோமா? அல்லாஹ் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறான், உங்களுக்கு வசப்படுத்தி தந்திருக்கிறான். அல்லாஹ் எங்களுடைய உள்ளத்தை அறிஞ்சு எங்கள் மீது அன்பு கொண்டிருக்கிறான். மனிதனை பற்றி தெரிஞ்ச ரஹ்மான். பலவீனமான மனிதர்கள் பாவம் செஞ்சால் மன்னிச்சு அல்லாஹ் தந்து கொண்டு இருக்கிறான். இரவத்தாரான் பகலத்தாரான். கடலை பாருங்க, அல்லாஹ் அப்படி வச்சுட்டு இருக்கிறான். கடல் அப்படியே எரிஞ்சு அல்லது அப்படியே கொந்தளிச்சு அல்லது வெளியே வந்து கடல் எல்லாம் அப்படி வந்து இந்த நிலத்தை மூடினால், அடிச்சு கட்டடங்களை தூளாக்கினால் தண்ணியால் என்ன செய்ய முடியும்? பாருங்க, சுனாமி வந்ததுக்கு எத்தனை கட்டடங்கள் சுக்குநூறு ஆச்சுது. தண்ணியால் என்ன செய்ய முடியும்? அல்லாஹ் நாடினால் தண்ணிக்கும் சக்தியை கொடுத்து இந்த கட்டிடங்களை உடைக்க வைப்பான். அல்லாஹ்ட கையில் இருக்குது. தண்ணியை அல்லாஹ் நாடினால் உப்பாக ஆக்குறான், அல்லாஹ் நாடினால் மதுரமாக்குறான், அல்லாஹ் நாடினால் சுடுதண்ணி ஆக்குறான். சில இடங்களில் போய் பாருங்க, இப்போ இந்த நாட்டிலே இருக்குது என்ன கிண்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக சுடுதண்ணி கிணறு. சில மலைகளுக்கு கீழே வந்து சுடுதண்ணி கிணறு. ஒமானுக்கு நான் போயிருந்துட்டு பார்த்தா ஒரு மலைக்கு கீழே போய் பார்த்தா தண்ணி சுடுதண்ணி. ஆனால் அது அதிகமான சூடும் இல்லை, குறைஞ்ச சூடும் இல்லை, குளிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி சூடு. இன்னும் சில இடங்களில் போனால் அப்படியே பொசுங்கிற மாதிரி சூடு. இதில் யார் கொண்டு வந்தது? நாங்கள் இப்போ மலைக்குள்ளே இருந்து வரதெல்லாம் குளிர்மையாக மதுரமாக வரும், நல்ல குளிர்ந்த நீராக வரும்னு நம்ம நினைக்கிறோம். கையை போய் பார்த்தா சுடுது. அது யார் கொண்டு வந்தது? அல்லாஹ். பாருங்க, எங்கே இருந்து மலைக்கு மேலே தண்ணீர் கொட்டுது. சில ஆறுகள் சில நீர்வீழ்ச்சியில் பாருங்க, எங்கால இருந்து வருது. அது எப்படி உற்பத்தி ஆகுது, எங்கே போகுது, யார் அதை கொண்டு வாரது? அல்லாஹ். இந்த கடல், கரை, மரம், இந்த படைப்பினங்கள், வானம், பூமி, நம்ம இந்த வசனங்களில் நிறைய அத்தாட்சியில் பார்த்தோம். அவலம் யாரோல தயிர், பறவைகளை பாருங்க, பறக்குது, சிறகு அடிக்குது, விரிக்குது. யார் தாங்கி பிடிக்கிறது? அல்லாஹ் ரஹ்மான். அப்போ அல்லாஹ்வுடைய வல்லமையை சூரா அல் முல்க், அரசாட்சி, சூரா அல் முல்க், அல்லாஹ்வுடைய அந்த சக்தி, வல்லமை, அவன் எப்படிப்பட்டவன், எப்படி ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான், அவனுடைய வல்லமை என்ன, குதரத் என்ன என்பதை எங்களுக்கு புரிய வைக்கிற சூரா அல் முல்க். அல்லாஹ் தபாரக்கல்லதி பேதிஹில் முல்க். அல்லாஹ் ஆரம்பிக்கிறான், அவனுடைய கையில் ஆட்சி அதிகாரம் இருக்குது, அவன் வல்லமையுடையவன், அவன் ஒவ்வொன்றின் மீது அலா குல்லி ஷைஇன் கதீர், அவன் எல்லாமே சக்தி பெற்றவன். அல்லாஹ் நினைச்சால் தருவான், நினைச்சா தடுப்பான். அல்லாஹ் தஆலா மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை 4 சுவருக்குள்ள வச்சு 4 சுவருக்குள்ள இருக்கிறாங்க. ஆனா அல்லாஹ் தஆலா அங்க ரிஸ்க கொடுக்கிறான் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. அந்த ரிஸ்க கொடுத்த ரப் அங்க பிள்ளை பெற அந்த நேரத்துல, அந்த கஷ்டமான நேரத்துல அல்லாஹ் தஆலா ரிஸ்க கொடுக்க தாமதமாக்குறான். வஹுஸீலைக பிஜிதின் நஹ்லா, அதை அசைங்க, அந்த மரத்தை பிடிச்சி அசைங்கன்னு சொல்றான். அப்ப அல்லாஹ் அங்க கொஞ்சம் தாமதமாக்குறான். இங்க எந்த சபம் இல்லாம அல்லாஹ் கொடுக்குறான். சிலருக்கு அல்லாஹ் எந்த சபம் இல்லாம அல்லாஹ் கொடுப்பான், சிலருக்கு அல்லாஹ் தடுப்பான். அப்போ எனவே அல்லாஹுடைய ஆட்சி அதிகாரம் அது தனித்துவமானது, சக்தி வாய்ந்தது. அல்லாஹ் நினைச்சதை உடனே செய்வான். குன் ஃபயக்குன். எங்களுக்கு இது நடக்கணும், இது இப்படி ஆகணும்னு நம்ம நினைச்சிருப்போம், இது நடக்குமான்னு யோசிச்சிருப்போம். அல்லாஹ் குன் ஃபயக்குன். அல்லாஹ்க்கு பெருசு இல்லை, ஆனா கையேந்திரதை விட்டுறக்கூடாது. அதுதான் அல்லாஹ் சொன்னான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், திக்ரு ரஹ்மத் ரப்பிக அப்தஹு ஜக்கரியா إذ نادى ربه نداء خفيا قال رب إني وهن العظم مني واشتعل الرأس شيبا ولم أكن بدعائك رب شقيا. அல்லாஹ்ட வல்லமையை புரிஞ்சா 2 வரும். அந்த 2 தான் ஆமன்னா பிஹி வலை தவக்கல்னா. ஆமன்னா பிஹி வலை தவக்கல்னா. ஈமான் கொண்டு தவக்கல் வச்சுட்டோம்னு சொன்னா அல்லாஹ்ட்ட மட்டும் உறுதியாக கேட்போம். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க என்ன துஆ கேட்கும் போதே, யா அல்லாஹ் இன்னி வஹனல் அதுமு மின்னி, வஹனல் அதுமு, என் எலும்பெல்லாம் என்ன தளர்ந்து போச்சு, இந்த எலும்பெல்லாம் ஒரு சக்தி இழந்து போச்சு. வஷ்தஅல ராசு ஷைபா, என முடியெல்லாம் நரைச்சி பழுத்துருச்சு. ஆனால் ஒன்றே ஒன்று அது உயிரோட
வல்லமையோட நல்ல என்னுடைய மனசுல ஸ்ட்ராங்காக இருக்குது, என் உடல் பலவீனமாக இருக்குது. இன்னி வஹனல் ஆத்மு மின்னி வஷ்தால ராசு ஷைபா வஷ்தால ராசு ஷைபா, என்னுடைய முடி நரைச்சு போச்சு. வஷ்தால ராஸ் ஷைபா, முடி நரைச்சு போச்சு, உடம்புல சக்தி இல்லை. ஆனால் வலம் அக்குன் பி துஆஇக ரப்பி ஷகியா, என்ற உள்ளத்துல ஒண்ட துவா ஒன்றை கேட்டால் கிடைக்கும் என்ற நம்பிக்கை உறுதியாக இருக்குது. உன்னுடைய துவா விட்டு நான் துர்ப்பாக்கியவன் ஆக மாட்டேன்னு துவா கேட்டாங்க. அல்லாஹ் கொடுத்தானா இல்லையா? யா ஜக்கரியா இன்னா நுபஷ்ஷிருக பி குலாமின் இஸ்முஹு யஹ்யா, யஹ்யாண்ட பிள்ளையை அல்லாஹ் கொடுத்தானா இல்லையா? அப்போ எனவே அல்லாஹ்வுடைய சக்தி அது அல்லாஹ்வுடைய சக்தி வல்லமை, அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி புரிந்தோம்டா நம்பிக்கை சரியாக இருக்கும். அவன் மீது தவக்குல் வைப்போம், அவனை கேட்டுக்கிட்டே இருப்போம், அப்படி எங்களோட வாழ்க்கையை மாற்றுவோம். இதுதான் அல்லாஹ் தஆலா மூமின்களுக்கு சொல்றது. அப்போ எனவே இந்த படிப்பினைகளை இந்த சூரா அல் முல்க்லேருந்து நாங்கள் எடுத்துக்கொள்வோம். சூரா அல் முல்க் சொல்றது அல்லது ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியப்லுவக்கும் ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா. அதில் விடைதான் என்ன நாங்கள் பார்த்தோம். என்ன கடைசி வசனத்துக்கு முன்னுக்கு குல் ஹுவர் ரஹ்மான் ஆமன்னா பிஹி வ அலைஹி தவக்கல்னா. யார் மவுத் ஹயாத் அல்லாஹ் படைச்சது உங்களில் அழகிய அமல் செய்கிறதுக்கு யார் என்பதை சோதிக்கிறது தானே. அந்த சோதனையில் சித்தி பெறணும், பாஸ் பண்ணணும்டா ஆமன்னா பிஹி வ அலைஹி தவக்கல்னா, இந்த ரெண்டும் இருக்கணும். இதை சொல்லி அல்லாஹ் தஆலா முடிச்சுட்டு எங்களுக்கு ஒரு சிந்தனை தூண்ட ஒரு விஷயத்தை சொல்கிறான். இதை நீங்கள் முடிவரையாக எடுத்துக்கொள்ளுங்க. குல் அராய்தும் இன் அஸ்பஹ மாஉக்கும் கௌரா ஃபமன் யஅதீக்கும் பிமாஇன் மஈன். எனவே இந்த சூரா எங்களுக்கு இப்படியான செய்திகளை எங்களுக்கு சொல்லித்தருது. ஒரு மூமின் எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வுடைய அருள்களை பார்த்து அல்லாஹ்வுடைய வல்லமையை புரிஞ்சு அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடியவனாக, அல்லாஹ்வை சார்ந்திருக்கக்கூடியவனாக அவன் இருப்பான். அப்படி இருக்கக்கூடிய மனிதன் அல்லாஹ் மீது நம்பிக்கை கொண்டு ஈமானோடு வாழ்க்கையை அமைத்துக் கொள்வான். அப்படி இருக்கிற மனிதனுக்கு அல்லாஹ் இந்த உலகத்திலும் மர்மையிலும் வெற்றி அல்லாஹு தஆலா கொடுப்பான். அதுக்காகத்தான் அல்லாஹ் எங்களை படைச்சிருக்கிறான். அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹு தஆலா நம்ம எல்லோரையும் ஆக்கி அருள்வானாக. இந்த சூறாவில் நம்ம படித்த விஷயங்களை எங்களோட வாழ்க்கையில் நம்ம எடுத்துக்கொள்வோம். அதன் மூலமாக படிப்பினை பெற்று நாங்களும் படித்து நாங்கள் மக்களுக்கும் சொல்லி எங்களோட வாழ்க்கையில் நம்ம அதை எடுத்துக்கொண்டோம்னா இன்ஷா அல்லாஹ் வெற்றி பெற்ற மக்களாக, அல்லாஹ் இந்த சூரா அல் முல்க்ல சொல்கிற அந்த வெற்றி பெற்ற மக்களாக, நல்ல மனிதர்களாக நாங்கள் மாற முடியும். அப்படிப்பட்ட மனிதர்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் அல்லாஹு தஆலா ஆக்கி அருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.